ஞாயிறு கடைசி நாள் நினைவு இருக்கா? இதுக்குரிய ஆன்சர் 14. 14 சரியா வந்ததா கமெண்ட்ல பதிவு பண்ணு. இதுக்குரிய விட 28 தான் சரியான விடை. ஏன் இந்த 28 பார்ப்போம். 3க்கும் 6க்கும் பேட்டர்ன் பார்த்தோம்னா 3 கூட்டுப்படுது. 6க்கும் 11க்கும் பேட்டர்ன் பார்த்தோம்னா 5 கூட்டுப்படுது. அதே மாதிரி 11க்கும் 18க்கும் பேட்டர்ன் பார்த்தோம்னா 7 கூட்டுப்படுது. அடுத்தது 3 5 7 2 2 கூடிக்கொண்டு போகுது. அப்போ அடுத்தது 9 கூட்டுப்படுவோம். கூட்டுப்படுதுன்னு பார்த்தோம்னா 18ஓட 9 கூட்டினா வரப்போகிறது 27 தான் வரணும். ஆனால் இங்கே இருக்கிறது 28. அப்போ இதுதான் வேறுபட்ட எண். அதனால் 28 தான் சரியான விடை. இலக்கம் 2 குயிக் மேத்ஸ் பொட் மேத்ஸ் படி இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு ரைட் பண்ணுங்க. சரியான விட 32. பொட் மேத்ஸ் ஃபாலோ பண்ணால் சரியான விட 32. இந்த 32 எப்படி வந்து பார்ப்போம். பொட் மேத்ஸ் படி செய்யணும். நாங்கள் பெருக்கல் கழித்தல் வகுத்தல் எல்லாம் இருக்குது. இதில் இது செய்யணும். பொட் மேத்ஸோட பிள்ளை வகுத்தல் செய்து பிறகு பெருக்கல் செய்து பிறகு தான் கழித்தலுக்கு வரும். அப்போ செய்வோம் நாங்கள் 7 தர 5 கழித்தல் 12 4 வகுத்தோம்னா வரப்போகிறது 3. இப்போ 7ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா அடுத்தது பெருக்கல் செய்யணும். 7ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா 7 5 35 35ல் கழித்தல் தான் செய்யணும். 35ல் 3 கழிச்சோம்னா விட 32 தான் இதுக்குரிய சரியான விடை. கேள்வி இலக்கம் 3 ஒரு வித்தியாசமான கேள்வி தான். அதாவது 3/4 அரையாம் அடுக்கு காஃப் தந்திருக்கு. அரையாம் அடுக்கு ஒஃப் போட்டு அரை என்று தந்திருக்கு. 3/4 ஒஃப் அரை கூட்டல் 1/8. இதுக்குரிய ஆன்சர் என்ன? சின்னத்திலே வித்தியாசமான கேள்வி. இதுக்குரிய ஆன்சர் 1/2 தான் இதுக்குரிய சரியான விடு. 1/2 எப்படி வந்து பார்ப்போம். காஃப் 3/4 காஃப் கேட்டு, அதாவது 2ஆல் வகுக்கவன் 2ஆல் வகுக்கிறேன்டா அரையால் பெருக்கிறதும் ஒன்று தான். 2ஆல் வகுக்கிறதும் அரையால் பெருக்கிறதும் ஒன்று தான். அப்போ பெருக்கணும்னா இதுக்கு வரப்போகிறது மட்டுமே 3/8 வரப்போகுது. இப்போ 3/4 அடுக்கின்ற காஃப் பார்த்துருக்கோம். அது 3/8 வருது. அதோட கூட்டப்புறம் 1/8 இனி செய்ய தெரியும். எங்களுக்கு நிறைய கேள்வி பார்த்துட்டோம். பின்ன கூட்டல். இந்த காஃப் மட்டும் தான் எங்களுக்கு புதுசு. காஃப் 2ஆல் வகுக்கணும் அல்லது அரையால் 1/2 பெருக்க வேணும். கீழே பெருக்கி போட்டு 8 மாற்றிட்டோம். கீழே சமனாக இருந்த 8 2க்குமே 8 தான். அப்போ கீழே 8 எழுதுகிறோம். மேலே கூட்டி விட்டால் சரி. 3 1 கூட்டல்னா கூட்டுறோம், கழித்தல்னா கழிக்கிறோம். கூட்டினா 4 8 மேல் 4 தான் அப்பவும் வருது. மேலையும் கீழே 4ஆல் வகுத்தோம்னா 1/2 தான் இதுக்குரிய சரியான விடு. இலக்கம் 4 பெர்சன்டேஜ் சம்மந்தப்பட்ட கேள்வி தான். ஆனால் பெர்சன்டேஜோடு சேர்த்து கழித்தல் ஒன்று இருக்குது. ஈஸி தான். இதுக்குரிய ஆன்சர் என்ன? சரியான விட 88 தான் சரியான விட. 88 எப்படி வந்தாலும் தெரியுமான்னு நினைக்கிறேன். 30 ஆஃப் 360 கேட்டு கிடக்குது. ஆஃப் வந்தாலே எங்களுக்கு தெரியும். எங்கேயாச்சும் பின்னுக்கு இருக்க 2 பூஜ்ஜியத்தை கட் பண்ணிட்டு பின்னுக்கு இருக்க 2 பூஜ்ஜியத்தை கட் பண்ணிட்டு முன்னுக்கு இருக்க பின்னுக்கு இருக்க பெருக்கி விட்டா சரி. இது 3 செய்கவழியில் ஒரு செய்கவழி. 3 செய்கவழி ஏற்கனவே காலையில் பார்த்துட்டோம். இப்போ இதை பெருக்கணும்னா வரப்போகிறது 108 வரப்போகுது. இனி கழித்தலை செய்து விட்டா சரி. முக்கியமானது ஒஃப் இதுகள் செய்துட்டு தான் கழித்தலுக்கு போகணும். பொட் மேத்ஸ் ஓடர்லையும் இருக்குது. ஒஃபை செய்துட்டோம். இப்போ கழித்தலுக்கு போனால் 108லேருந்து 20 கழிச்சோம்னா வரப்போகிறது 88 தான் இதுக்குரிய சரியான விடை. இலக்கம் 5 தான் ஃபைனல் கொஸ்டின். பொட் மேத்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இதுக்குரிய ஆன்சர் என்ன? இதுக்குரிய ஆன்சர் இருந்தால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கோர் என்ன 5க்கு 5 எடுக்க முடிந்ததா கமெண்ட்ல அதையும் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யாருக்கு முடிக்க முடியும்னு பார்ப்போம். இந்த கேள்விக்குரிய வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன். அடுத்து இன்னொரு லாஜிக்கோட சந்திப்போம். அதில் இதுக்குரிய ஆன்சர் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த கேள்விக்குரிய வீடியோ அடுத்த காலையில் பார்க்கறியா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காலையில் இன்னும் பாட்டா வித்தியாசமாக இருக்கும்.